ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் எப்பவும் போல் சூடாக வடித்த சாதம், எலக்ட்ரிக் குக்கரில் தான் வச்சுருந்தேன். சூடாக வடித்த சாதம், அப்புறமா இஞ்சி, பச்சை மிளகா எல்லாம் அரைச்சி விட்டு, மிளகு, ஜீரகம் எல்லாம் அரைச்சி விட்டு செஞ்ச ரசம், தக்காளி ரசம். பருப்பு தண்ணி விட்டுருக்கேன். பருப்பு தக்காளியெல்லாம் போட்டு தான் இஞ்சி ரசம். எலுமிச்சம்பழம் புழிஞ்சிருக்கேன். அதுக்கப்புறமா இது கோஸ், கேரட், பீன்ஸ் போட்டு, தேங்காய் போட்டு, பாசிப்பருப்பு போட்டு இது கறி தொட்டுக்கிறதுக்கு. இது கறி. அதுக்கப்புறமா வீட்டில் ஒரு ஊற்றின தயிர். இது மோர் ஆக்கிடுவேன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கோஸு, பீன்ஸு, கேரட்டு, பட்டாணிலாம் வேக வச்சோம் இல்லையா, அது வேகும்போது அந்த தண்ணியை பாதியில் கொஞ்சம் இருத்துருவேன். அதனால கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தண்ணி வைப்பேன். அதில் அந்த தண்ணியை இருத்துட்டு, அந்த தண்ணியில் கொஞ்சம் பட்டரில் கார்லிக்கை ரோஸ்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா இந்த சூப்பை அதில் வெஜிடபிள் ப்ராத்தை அதில் விட்டு கொதிக்க விட்டுட்டு, உப்பு, மிளகு எல்லாம் போட்டு இறக்கியிருக்கேன். சூப் மாதிரி பண்ணியிருக்கேன். இதில் கார்ன்ஃப்ளவர்லாம் சேர்க்கலைங்க, தின் சூப் தான். ஜஸ்ட் ஒரு appetizer மாதிரி. எல்லோரும் சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. உங்கள் வீட்டில் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.